ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. போட்டுடுங்க. இந்த இடத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்கள் வந்ததற்கும் இந்த இடத்துக்கு எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? என்னிடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். ஏன்னா நான் சொல்றதை நீ திருப்பி சொல்ற. நான் சொல்றது நீங்க சொல்றீங்க. நான் சொன்னக்கப்புறம் தான் திருப்பி நீ சொல்ற. இது என்னோட இடம். ஏய், இடம் எமக்கு சொந்தம் என்று பல ஆதாரங்கள் இருக்கிறது. எனக்கு சொந்தம் இருக்கு. நான் அத்தாச்சியை வச்சிருக்கேன். அப்ப சரிடா. நீ ஏத்தா சிரிக்கிற? அத்தாச்சிட்டவனே. இதுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க அப்பா வச்சிருந்தார். எதை? அத்தாச்சிய. அப்படி போடுற. ஒரே உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க தாத்தா. எதை? அத்தாச்சிய. அடடா, நல்ல குடும்பமா இருக்குடா. நீங்க பரம்பரையா அப்படித்தான் போவோம். உங்க தாத்தாக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க பாட்டையா. எதை? அத்தாச்சிய. மானகிட்ட குடும்பமாடா. அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி எத்தனை பேரா வச்சுக்கீங்க? அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி இல்லங்க. இந்த இடத்துக்கு ஆதாரம் இருக்கிற அத்தாச்சி. அத்தாச்சி அத்தாச்சிக்கு நடுவு இழுஞ்சு போச்சு. டேய், மடிச்சு வச்சிருந்தேன் பட்டா. ஓஹோ, பத்திரமா வச்சிருந்த. பத்திரத்தை பத்திரமா வச்சிருந்த. மடிப்பு விட்டு போச்சு. மடிப்பு எடுத்து பார்த்தேன். அதுக்கு பேர் அத்தாட்சி. அந்த இட்டு போணும். இட்டு அத்தாட்சி. அத்தாச்சி. வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லு. வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லு. கசடா தப்பற வல்லினம். கசகசப்பட்ட கச. ஏய், கசடா தப்பற வல்லினம். அங்க என்ன நம்ம மெல்லினம் சொல்றியா? கசம்சா பண்ணணும். சிறப்பு. இடம் உங்களுக்கு சொந்தமா? ஆமாம். இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். தப்புன்னு அடிச்சு போடா. அடிச்சு விடுவீரா? கை வச்சிருவீரா? கை வச்சிருவீரா? போய் அங்கே போய். ஏய், நீ அங்கே போப்பா. அடிச்சு விடுவீரியா? நீ கூட்டாங்கறவத அடிப்பேல வர சொல்லி அடிப்பேல. நீ அங்கே போப்பா. இங்கே என்ன இங்க அடிப்பே சொல்றப்ப தம்பி தம்பி இப்பதான் தெரியுது. நீ ஏன் இதெல்லாம் மான் கொம்பு இதெல்லாம் கையில வச்சிருக்கான்னு இப்பதான் தெரியுது. நமக்கு தெரியும்ல. நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? ஏகப்பட்டத வச்சிருக்கேன். அது சங்கத்துக்கே தெரியும். நீ என்ன சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆளை வச்சிருக்கானு. எப்படி அடிப்பேங்கறிய? அடிப்பேலா? அடிப்பேலா? கட்ட வச்சு பாரு. அங்கிட்டு போங்க. சம்மதமே இல்ல சண்டைக்கு. கட்ட வச்சு பாருங்கப்பா. சண்டைக்கு வரல. தந்து பாருங்க சண்டைக்கு. சண்டைக்கு வரலடா. என்ன அடிப்பே அடிச்சு பாருங்கப்பா. சரியா பெரிய மாமா கொடுக்க அடியா? யாட்ட? அடி பாப்பா. முடியுமா? முடியுமா? அடிச்சு பாரு முடியுமா? முடியுமா? இந்த பையன் இருக்கான். இந்த பையத்தோட போறாங்க. மத்தாளுடா பேசுற மாதிரி பேசாதீங்க. டோரி, நான் பேசும்போது பொறுமையா இருக்கணும். என்ன கையோ அடிப்பே நீங்க அடிச்சு பாருங்க. அடிச்சு பாருங்க. பேச்சு அடிங்க. அடிங்க. கைச்சு போடா. ஐயா ஐயா போச்சு. பொண்டாட்டி வேணுங்க. அதை மிதிப்படாதீங்க. அடிக்கிறீங்களா? கையை வைக்கிறீங்களா? நாளுகள் பார்த்து போடுவாங்க. இங்க வா. ஏரியாக்கு மணி ஏரியா வந்துரும். போச்சு இல்லைங்க. ஏய் வந்துரு. வந்துரு அடிக்க வராரு. நீ அண்ணே பாத்துக்கிட்டு இருக்கற. ஏய், நீ கட்டி ஏறி வந்து என்ன அடிக்கிறதுக்கு? சும்மா நின்ன மனுஷனை போட்டு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இங்க இருக்க. என் மேல கை வச்சியல்ல. கொலக்காசில உள்ள போயிருவிய. பாடி வீக்கு. கட்டடம் தான் அப்படி பாடி வீக்கு. கட்டடம் தான் அப்படி பேச. இடத்துக்கு பேர் வேலிமலைச்சாரல். முனிவர்கள் வேலி நடத்தினால் வேலிமலைச்சாரல். வேலிமலைச்சாரல் தெரியுமே. பேசிட்டு குறுக்க ஒண்ணு நீ பேசுறது என்னை பேச விடு. அதாவது உனக்கு நடக்கிற நல்லது நடக்கும். சிவ சம்பந்தமா குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தான் திருவான்மியூர். தெரியுமே திருவான்மியூர். நாகமுள்ள விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான். மதுரைன்னு பேர் இருக்கு. தெரியுமா? மதுரை
பேசணும்னா ஏங்க நீங்க சாமியாரா இல்ல ரவுடியா அடியாரா? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலையிடுகிறார். திருநெல்வேலி ஆடுக்கும் யானைக்கு முக்தி கொடுத்தனால் திருவாடானை அது அம்மா தேவாட்ட சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கமணி இடையில கோடு ஓட்டு போல வந்தான். திருச்செங்கோடும் பேர் இருக்கு தெரியும். இந்த கட்டை வைக்க பார்த்துக்கோங்க. கட்டை திருச்செங்கோடு இருவரும் ஒன்று சேர்க்கிறார்கள். சிவபெருமான் சக்திக்கு பாதி உடம்பிலே கொடுத்தார். ஆண்பாதி பெரும்பாதி அர்த்தநாரி இருவரும் ஒன்றாக இருந்த உடனேயே வண்டாக ஒரு மாதிரி சுத்துகிறார். திருவன்று பேர் இருக்கிறது. வாரம் சொல்லல கொஞ்சம் கீழே அடிச்சுதான் எங்க அடிச்சிருக்கோம். அம்மா நீங்க இப்ப தெரியுது நீங்க சாமியார் இல்ல, மாட்டுக்கு காய் அடிக்கிறாரு. யாரா சொல்ற? அந்த கட்டதானே இது. இடத்துக்கு பேர் வேலிமலைச்சார். ஆமா, இந்த இடத்துக்கு இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு உண்டான பேரை நீ இதுவரை சொல்லியிருக்கியா? எங்க வாய திறந்தா பேச்சாத மூடு மூடிட்டு இருக்கா. இடத்து பேர் வேலிமலைச்சார். பலே அறிவிட்ட நாய் யாரு சொல்றேன்? உங்களை மாதிரி யார் சொல்றேன்? யார சொன்னீங்க அறிவிட்டுறாங்க? இந்த மாதிரி பேசுறது யாரு பேசுறேன்? வேலிமலைச்சார்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் வேலிமலை. சொல்லுங்க, சிறப்பா சொல்றீங்க. முட்டா பைய எவன் சொல்றேன்? முட்டா பைய இல்ல உங்களை மாதிரி யாரு சொல்றேன்? என்ன முட்டா பைய பால்ல இடத்து பேர் சொன்னீங்க வேலிமலைச்சார். அப்படி சொல்லுங்க. அவ்வளவுதானே. திருட்டு நாயை எவன் சொல்றேன்? ஐயா நம்ம ஒருத்தன் கூட பதில் சொல்ல. தெளிவா சொல்றீங்க. வேலிமலைச்சார் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் தவம் தியாகம் செய்தார்கள். இழிச்சா பையில எவன் சொல்றேன்? அவங்கள மாதிரி நல்லா தெளிவா சொல்றீங்களே. அப்படி சொல்லியா? இடத்துக்கு பேர் சொன்னீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் சொல்றதுக்கு மானங்கட்டவே மாதிரி உங்களை சொல்லுங்க, வேற ஆளு திட்டுறேன். இடத்து பேர் சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சாரன்னு பேர் வர காரணம் முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் வேலிமலை. இந்த மாதிரி பேசுனேன். ஏன்னா தெளிவா வந்த இடத்துக்கு விளக்கம் சொன்னமா என்று இருக்க வேண்டும். இடத்துக்கு பேர் சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சாரன்னு பேர் வர காரணம் முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால். எவ்வளவு தெளிவா சொல்றீங்க, எவ்வளவு அறிவா சொல்றீங்க, படிச்சனால சொல்றீங்க. படிச்ச இடத்துக்கு பேர் சொன்னீங்க? இந்த இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சார் பேர் வர காரணம் முனிவர்கள் ஆமா. அப்படி பேசணுமியா? வந்த இடத்துக்கு வந்தமா போனமா இருக்க கூடாது. இடத்துடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சார் பேர் வர காரணம் என்ன? மயிர புடுங்கினாங்க. அது எப்படி மயிர புடுங்கினா? அப்புறம் என்ன கிடைக்க திருப்பி எவ்வளவு நேரம் தான் கேட்டதுக்கு பதில் சொல்றது. கோவிக்காதீங்க, கோவிக்காதீங்க. சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணன் யாருன்னு தம்பி யாருன்னு கேட்டீங்களா? ஆமா. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? இல்ல நான் சாப்பிடுறது இல்ல. இப்ப இல்ல, போட்டிக்கு தயாரா? போட்டிக்கு தயார். நாங்க மொத்தம் 10 பேர் பிறந்தோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். சானை சாவி ஸ்டீவ் ஓல்டு மங்கு மானிடர் ஜீசஸ் பிரிட்டிஷ் எம்பையர் வீரத்தேவன் தக்கன் வசீச்சன் பிறகு வரைசி புலஸ்தீன் ஆங்கிரசர் அத்திரி புலவர் நாரது. நாங்க 10 பேர் இருக்கோம். நாங்க 7 பேர். சொல்லுங்க. சானை சாவி ஸ்டீவ் ஓல்டு மங்கு மானிடர் ஜீசஸ் பிரிட்டிஷ் எம்பையர் வீரத்தேவன். என்ன வித்தியாசமா பேர் வச்சிருக்கீங்க? எல்லா பேரும் ஆங்கிலத்துல மாத்தியாச்சு. ஓஹோ. இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையுடையவனா இருக்காங்க. ஆமா, அந்த சானை ஒவ்வொருத்தன் பேரை சொல்லி அவங்க எந்த கோவக்காரனா சாந்த குணமானவனா. இப்ப சொல்றேன். சானிக்ஸா மதமதன்னு இருப்பேன். கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே. ஓஹோ. மதமதன்னு இருப்பேன். அப்புறம் விஸ்கி அவன் என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு நேரம் நல்லா இருப்பேன், ஒரு நேரம் கொமட்டிட்டு எடுத்துறேன், மாந்தியா எடுக்கிறேன். சீச்சி, அவன் போய் அப்படி இருப்பானா? ஆமா. மானிட்டர் கழுத்து அறுத்து விடுவேன். கழுத்து அறுத்து விடுவானா? ஐயோ, கோபம் வந்துச்சுன்னா கொரன்னு அறுக்குறேன். அவன்கிட்ட நெருங்க கூடாது. அவன்கிட்ட பக்கத்துல போக கூடாது. கோவக்காரங்களா இருக்காங்க. ஆமா ஆமா. அடுத்து சொல்லுங்க. 5000. அவன் என்ன செய்வான்? அவன் கோபம் வந்துச்சு பொங்கி வளைஞ்சுறேன். யாரு? 5000. துக்குப்புன்னு பொங்கி ஊத்துறேன். பாரா, கோவம் வந்தா கோவத்தை பொங்குறானா கண்ணீர் பொங்குறானா? அப்படியே கண்ணீர் வாயுமா வெள்ளம் பொங்கி வடிகிறான். வெள்ளேறு ஊத்துறேன். பாரா, இத்த வித்தியாசமான இருக்கேன் பாருங்க. ஆமா. வேற இன்னும் வேற இதுல அவன் இருக்கான் ஓல்டு மங்கு. அவன் என்ன செய்வான்? அவன் வந்து உடம்பு வலியெல்லாம் சரி பண்ணி விட்டுறான், மசாஜ் பண்ணிடுறான்.
ஏன்னா வித்தியாசமான மனிதர்களோட பிறந்திருக்கீங்க. பிறவி அப்படிதான். 7 பேர் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. சரி சரி சரி. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி. தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்லை தம்பியா? தம்பி. டேய் நீ அண்ணனா இல்லை தம்பியா? அண்ணன். கொல்ல போறோம்டா. ஒன்னு அண்ணன் சொல்லல தம்பின்னு சொல்றா. அண்ணன் தம்பி. டேய் முதல்ல வந்தவனி மூத்தவன். கடைசி வந்தவனி இளையவன். நடுவுல பிறந்தவனி. நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல பிறந்தே. மச்ச 6 பேரா? அவங்க அங்க தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல இருந்தானே. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறட்டாங்கல்ல. டேய் உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை. அப்புறம் அண்ணங்கிற நீ சொல்றா என்னடா எப்படா தெரியும் உனக்கு? டேய் நான் போறேன். உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தாங்க. இல்ல அவன் உனக்கு என்னடா முறை வேணும்? அப்புறம் இப்படி அண்ணங்கிற? ஐயோ உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். எங்க அம்மாவோட அந்த கேரி பை ஐயோ கருப்பு பை இருக்குல்ல அதுக்குள்ள எனக்கு முன்னாடி அவங்க போய் தங்கிட்டாங்க. ஓ அப்படி சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு தம்பி எத்தனை சொன்னீங்க? 3 பேர். அந்த தம்பி 3 பேருக்கு எத்தனை அண்ணன்? 3 பேருக்கு 4 அண்ணன். 4 அண்ணன் இருக்காங்க. சரியா? உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? 3 பேர். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேரு? 4 பேர் இருக்கா. அப்ப அண்ணன் எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். தம்பி எத்தனை தம்பி? 4 பேர். நீங்க மொத்தம் எத்தனை பேர் சொன்னீங்க பிறந்த? 7 பேர். இப்ப அப்புறம் ஒருத்தன் கூட வந்தேன். அப்பாட்டி மீனார் பண்ணும். ஏய் இப்ப அலேசன்ட்ட ஒரு 500 ரூபாய் பணம் வாங்குறேன். எதுக்கு? அட வாங்குறேன் செலவு செலவு வாங்கிட்டியா? ஒரு செலவு வாங்கிட்டியா? அட செலவு பண்ணிட்டேப்பா. இன்னும் பணம் எனக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் வாங்குறேன். சரி வாங்கிட்டேனா? வாங்கிட்டியா? 300 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். 300 வாங்கிட்டேன். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 200 ரூபா இருக்கும். 200 ரூபா இருக்கும்ல. ஏன்னா கொடுத்த கடனை அடைக்கணுமா இல்லையா? இவர்கிட்ட 500 ரூபா வாங்கினதுக்கு இவர்கிட்ட 100 ரூபா கொடுத்துட்டேன். சரி இன்னும் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். 500 ரூபா எனக்கு. இன்னும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 400 ரூபா கொடுக்கணும். பலே இவருக்கு 400 கொடுக்கணும். எனக்கு 400 கொடுக்கணும். 400 800 800 செலவு பண்ணது எவ்வளவு? செலவு பண்ணது நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்? 300 ரூபா செலவு பண்ணேன். 800ஓட 300 சேர்த்தா எவ்வளோ வருது? 1100. நான் வாங்கினது எவ்வளோடா? 1000 ரூபா. இப்போ அப்புறம் 100 ரூபா கூட வந்துச்சு. ஏண்டா டேய் அது மீட்டர் வெட்டி போட்டாங்க. அது மாதிரி 7 பேருக்கு அண்ணன் ஒருத்தன் எப்படா கூட வந்தா? ஐயோ எனக்கு 7 பேர் கூட பிறக்கல. பிறந்தாங்க பார்த்தா சொன்னேன். எங்க பிறந்தாங்களா பிறக்கல? எங்க அப்போல போய் கொடுத்துறேன். ஏன்? ஏன்டா இப்படிப்பட்ட ஆள் வருவார் தானே நீ வராம என்னைய மாட்டி விட்டியான்னு நம்பிராஜ் கப்ப வக்காளி குண்டு. டேய் என்னடா அப்புறம் போய் வக்காலிங்க? அப்ப பெரிய கொப்பை என்ன வக்காலிங்கிற நீ? என்ன அந்தாலும் என்னை மாட்டி விட்டாங்க. மாப்பிள்ளை நல்லா விவரத்தை பார்க்கணும். அப்போ என்ன யார் உங்களுக்கு மாப்பிள்ளை? நீங்க அத்தை மேனா என்ன மாமி மேனா? டேய் மாப்பிள்ளைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மாப்பிள்ளையா? அப்புறம் எப்படி சம்பந்தம் பண்ணாச்சே மாப்பிள்ளையா? ஆமா கிடையாதுயா. இலக்கண முறைப்படி பாருங்களே. மாப்பிள்ளை என்று எழுதினால் மொத்தம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து வருது. மாப்பிள்ளை என்றால் 5 எழுத்து. இலக்கண முறைப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் விளக்கங்களை பிரித்து வைக்கலாம். இருக்குல்ல? தமிழ் அகராதி படிச்சு பாருங்களே. சொல்லுங்க. அதுல பாருங்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு விளக்கம் இருக்குல்ல? அப்ப 5 எழுத்துக்கு விளக்கம் இருக்குது. மாப்பிள்ளை என்பது 5 எழுத்து. இலக்கணம் என்பது 5 இலக்கணம். 5 இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணம் பொருள் இலக்கணமா? ஏய் 5 இலக்கணம்யா. எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், 5 இலக்கணம். மாப்பிள்ளைன்னு எழுதுங்களே. முதல்ல என்ன வருது? மா வருது. அப்படி சொல்லியா? மாதா ஊட்டாத சோறை மாமியா ஊட்டும். ஐயர புடுங்குற அறிவட்ட என்னடா பேசி? மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும் என்பார். அப்படி சொல்லியா? மாதா ஊட்டாத சோறை மா ஊட்டும். மாப்பிள்ளை இல்ல முதல் எழுத்து என்னன்னா மா. முதல்ல மா வந்துச்சா? இப்ப எங்க வருது? இப்ப ஒண்ணும் வரல. டேய் முதல்ல மா வருது. இப்ப எங்க வருது? இப்ப ஒண்ணுமே வரலையே. பி எப்ப வரும்? பின்னால வரும். டேய் இங்க வர்ற மாப்பிள்ளைன்னு எழுதுறான். மொத்தம் 5 எழுத்து. முதல்ல மா வருது. ரெண்டாவது இப்போ வருது. மூணாவது ஆண்டா பி வர. நீங்க நல்லா பாருங்க. முதல்ல ஒண்ணுக்கு ஒரு அப்புறம் தான் ஐட்டம். டேய் நீ நல்லா உட்கார்ந்து எழுதி பாரு. மூணாவது ஆண்டா பி வர. நீங்க நல்லா உட்கார்ந்து பாருங்க. முதல்ல யூரின் வரும் அப்புறம் தான் ஐட்டம் வரும். அடுத்து இல்லை. என்ன இல்லை? அதான் எல்லாம் போயிடுச்சு. வயிற்றுல ஒன்றும் இல்லை. முக்தாப்பளே இல்லால் என்று சொல்லக்கூடிய மனைவி வீட்டிலே சரியாக இருந்தால் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, சொரணை இல்லை, வெக்கம் இல்லை, மொத்தம் மனுஷனாவே இல்லை. என்ன பெரியவே மாதிரி பேசுவ, அப்படி பேசுவ, அப்படி பேசுன்னு சொன்னாங்க. என்ன பேசுறானே? என்ன பேச உன்னை பார்த்தோன்னா அவன் பயங்கரமான பயங்கரமா பேசுவேன். பேரே தமிழ் வேந்தன் என்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி தமிழ் வேந்தன் பேர் வச்சா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களே. நானும் தான் தமிழ் வேந்தன் பேர் வச்சிருக்கேன்.
நான் தமிழ் வேந்தன். நான் முகிலன்னு பேர் வச்சிருக்கேன். இளம் பருதின்னு பேர் வச்சிருக்கேன். எங்க இருந்து ஒன்று எங்கள் குடும்பத்தில் ரெண்டு ஒன்று நான் முகுந்தன் முகிலன் பாருங்களேன். இப்போ என் பையன் பேர் என்ன? செந்தமிழ் செல்வன். ரெண்டாவது பையன் பேர் இளம்பருதி. பார்த்தீங்களா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த உலகத்தில் நம்ம பிறந்த என்ன சாதிச்சா? பிறந்தா வளர்ந்தான், பிறந்த ஒரு நாள் மறைந்த ஒரு நாள், இடைப்பட்ட நாளில் என்ன சாதனை புரிந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, நம்மளால் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியலையே, தமிழை நம்மளால் படித்த தமிழை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நினச்சேன். அதில் இன்னொன்று யோசிச்சு பார்த்தேன், பிறந்தக்கு ஏதாவது பேர் சொல்லிட்டு போகணும். முதல் மகனுக்கு பிறந்தவனுக்கு முகிலன்னு தமிழில் பேர் வச்சேன். இரண்டாவது பிறந்தவனுக்கு தமிழ் அமுதன்னு பேர் வச்சேன். நம்ம பிறந்ததுக்கு பிள்ளைகளுக்காவது தமிழில் பேர் வைத்து தமிழை காப்பாற்றுறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போவோமேனு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன். அது நீயும் பாருங்களே, அதில் முக்கியத்துவம் 2 பேருக்கு நல்ல தமிழில் பேர், அழகு, ரொம்ப சிறப்பை பெருமைகள். நான் அதை சொல்ல வரல. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, நல்ல தமிழிலே பேர் வைத்த நீங்கள், தமிழை படித்த நீங்கள், ஏன் இந்த இடத்துல என்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்க? இல்ல படிக்கலையா? படிச்சிருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேச தயங்கல. நீங்க என்ன பேசுனாலும் அதை நான் திருப்பி பேசக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. அது மண்டகன். அதுக்கு பேர் தலைக்கணும். முயற்சி திறமை இருக்குது. மண்டகன் சொல்லாதீங்க. இதுக்கு மேல கை வச்சியா நான் வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவேன். நல்ல வேலையா போச்சுடா. முயற்சி செய்யறேன்னு சொல்றா. நான் முயற்சி பேசி ஜெயிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு நான் ஒன்றும் தெரியாம வந்து நிக்கிறேனா? முயற்சி செய்யறேன். என்னது? ஒன்றும் தெரியாம வந்து நிக்கிறேனா? சகலமும் கற்று தேர்ந்தவன். ஏய், கல்வி கதிபதி கலைவாணி உடுக்கான். என்ன நம்ம அம்மா கொடுக்கு. என்னை இந்த உலகிற்கு தந்த என் தாய் தந்தையின் ஆசீர்வாதமும், என்னை இந்த நாடக உலகத்தில் ஒரு மனிதராக மாற்றி ஒரு சிறப்பு நடிகராக்கிய எனது குருநாதர் என் அன்னை ராஜா அண்ணனோட துணை இருக்கிற வரைக்கும் நான் வெற்றி பெறுவேன். அப்படி சொல்கிறார். என்றைக்குமே நம்ம படித்தோம், நாடகத்துக்கு வந்தோம், நடித்தோம், சம்பளம் வாங்குறோம், இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைப்பதை விட ஒரு ஆசானை மனதில் நினைத்திருக்கீங்க பாருங்களா. பாருங்கள், நான் எவ்வளோ தான் நம்ம தனியாக புத்தகம் வாங்கி படித்தாலும், நம்ம தெரிந்து கொண்டாலும் கூட எனது ஆசான்கள் எழுதி கொடுத்த வசனமும் அவருடைய பாடலும் மேடையில் நான் பாடாமல் பேசாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் நம்ம இந்த உலகிற்கு யாருன்னு வெளிக்காட்டியவர். உலகிற்கு கொணர்ந்தவர்கள் யாருன்னா தாய் தந்தை. ஆனால் இந்த உலகமே நம்மளை பார்க்க வச்சது அதனால ஆசானை நினைக்கிறீங்க பத்தியலா. 2 விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்குது. பிள்ளைகளுக்கு பேர் வைத்ததுலையும் ஆசானை மனதார நீங்கள் நினைப்பதில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். உங்களோட வாழ்த்து. அந்த என் வாத்தியாரோட ஆசீர்வாதத்தில் நான் உங்களை வெற்றி பெற்றுவேன். ஏய், அதுதான் இந்த முயற்சி செய்றேன்னு சொல்லு. வெற்றி பெறுவேங்கிற வார்த்தை முயற்சி செய்வேன்னு சொல்ல மாட்டேன். உங்களை வெற்றி பெறுவேன். அடிச்சு சத்தியம் பண்றேன். சத்தியமா செய்கிறேன். அப்படியா? சரி, நன்றி தான். எனக்குன்னு இருக்கிறவர் 2 பேர் போதும். ஏய், எல்லாரும் தான் இருக்காங்க, கைதிட்டாங்க இல்லையா? நான் வெற்றி நீ தோல்வியுற்றால் உங்களுக்கு அடிமை என்று இங்கே நீ சொல்லாத, எழுதி கொடுத்துறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ எழுதி கொடுத்துட்டு போய் என்ன செய்வ? என் பின்னாலே வர்றியா? அப்புறம் அடிமை எழுதி என் பின்னாலே சுற்றுவியா? நீ இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு என் பின்னால் நாளைக்கு வந்துடுவியா? நாளைக்கு வேற ஒரு நாடகத்துக்கு போகணும். அப்புறம் அடிமை என் பின்னால். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன். அப்படி சொல்லு. நான் வெற்றி நீ தோல்வியுற்றால் நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கணும். சரியா? சரி, அதே நான் உங்கள்கிட்ட இரியா. நீ தோல்வியுற்று நான் வெற்றி பெற்றால் திரும்ப நான் தான் தோல்வியுடணுமா? நீங்க தோல்வியுற்று நான் வெற்றி பெற்றால் நீங்க என்ன செய்வீங்க? இனிமேல் இந்த மேடையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். ஏன் வேற கட்டை புதுசாக அடிச்சு வச்சிருக்கல? சரி, நீ என்ன செய்ய சொல்லி அதை செய்வேன். அப்படியா? வேஷம் போட மாட்டேன், கட்டை பிடிக்க மாட்டேன். அப்படி வாங்க பேசு. அப்படியா? பேசி பாப்பா. நான் என்ன சொல்றேன்னா, நான் எப்படி கட்டை பிடிக்க மாட்டேன் வேஷம் போட சொன்னாலும் நீ என்ன சொல்றேன்னா, தோல்வியுற்றால் இந்த மேடையிலே இப்பொழுது இந்த வழியா போய் அந்த கோவிலையும் சுற்றி இந்த மேடையும் சுற்றி 3 முறை உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் சுற்றி வர வேண்டும். சரி, சுத்துறையில சுத்துறேன். அப்பா, இன்னைக்கு நீயா நானா கட்டை பிடிக்கதான் வேஷம் போடாம இருக்கதா? இல்ல, நீ உன்னை உடம்புல ஒட்டு துணி இல்லாம பாத்ரூம் வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளை 13 வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு சரியாசனம் வைத்ததாயே பாழும் தெளிவேடும் பாகும் பரப்பும் இவை நானும் வளர்ந்து நோக்கு நான் தருவேன். கோலம் சே துங்க கிரவகத்து தூமணியே சங்க தமிழ் 3 தான். எதிரி என்னையா எதிரின்னு உடனே சொல்லிட்ட? என்னைக்கு என்னை அவுத்து பார்க்க நீங்க பேசுனீங்களோ இனி நான் உங்களை விட்டு வைக்கிறதா இல்லை. சரி, பார்க்கலாம். நான் கவி சொன்ன உடனே எனக்கு வதக்குங்குதே. என்னடா நகைச்சுவை நடிகெல்லாம் பேச வருவாங்களேன்னு பார்த்தா நீ என்னடா நல்லா பாடுந்து அவையார் பாடினது விடாப்புறம் போய் எனக்கு தமிழை கொடு, எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம், முதுமையை கொடு, இளமை வேண்டாம் என்று கேட்டது மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கவையாகி கொம்மாகி காட்டகத்தில் நிற்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியான குறிப்பிட மாட்டாத நன்மரம்.
5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெயர் பெற்றனை நந்தி மனிதனை யானை கொடுத்தனை புந்தில் வைத்தனை போற்றுகின்றோம். வானர மனிதனின் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்தனம் ஞானமும் கல்வி நவண்ட நூல்களும் ஈனரு குழந்தை இடர்தாயம் என்று சொன்னார்களே. வாக்குண்டான் நல்ல மனம் உண்டாம் மாமனரா நோக்குண்டாம் மேனி உடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஏமாதும் தப்பாம சார்பது மக்கள். குரங்கு நண்டு கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடுது போல் கரங்கு நீட்டி பேசும் கஜரை கண்டால் சிறங்கலாட்டி மெச்சம் அறிவிடா செய்ய என்று சொன்னார்களே. உள்ளம் பெருங்கோயில் ஊனல் பாளையம் வல்லற்பல் வாய் கோரவாசல் தெல்லத்தேதோடு ஜீவனி சிவலிங்கம் கள்ள புலரித்தும் காலமணி விளக்கே. விரல் நிறைய ஓதிட வேண்டும், விரகர் இருவர் போந்திட வேண்டும், இடையில் பஞ்சனும் பட்டேனும் வேண்டும், அவர் கூறும் கூட்டு நஞ்சேனு வேமனும் நன்றி என்று சொன்னார்களே. தோருடைய செவியன் விடையேறுவர் தூவன் மதிசூடி காருடைய துணைப்படி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏருடைய வனரானுடைய நாட்பணின் தேர்த்து அழிச்செழுது பீருடைய பிரம்மா பிரமேவிய பெம்மான் இவன் என்றோ. அருமையாக இருக்கியா, உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சிவனை பற்றிய கவியெல்லாம் நீங்கள் இவ்வளவு படித்து வைத்திருக்கீர்கள் என்பதை உண்மையாகவே அதற்காகவே தலைவணங்குகிறேன். சாதாரணமாக நினச்சவங்கள முதல்ல சரி தமிழ் வேந்தன் ஒரு பேர் வச்சதுக்கு நல்ல அருமையாக தெளிவாக அழகாக நிறைய கவிகளை பேசியிருக்கீங்க. ஒருபான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அது மாதிரி இந்த மேடையில் நீங்கள் பேசிய இத்தனை கவிகளுக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கட்டும். இருந்தாலும் கூட காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் பார்க்குற மாதிரி அழகாக இருப்பார், இனிமையாக பாடுவார், அதிரடியாக பேசுவார், நல்லினமாக ஆடுவார். வள்ளியும் முருகனுக்கும் தர்க்கம் இருக்குது. காலையில் 5 மணிக்கு கோயிலுக்கு கிளம்பணும். நானே கொஞ்சம் நேரம் ஆனாலும் இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசி வெற்றி பெற்று பார்ப்பேன். அமன கட்டையா இல்லை வேஷம் போடலையா? என்னடா கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு அலையிற? இவ்வளோ என்னை கவலைப்படுத்துறீங்க? இல்லை இல்லை அப்படி கிடையாது. நீ உனக்காக நான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நான் மற்றவர்களையும் சந்திக்கணும்ல, மற்றவர்கள்ட்டையும் திறமை இருக்கான்னு பார்க்கணும். பேசுங்கிறேன். இல்லை அப்படி கிடையாது. காலைல 7 மணி வரைக்கும் நாடகத்தில் ஏய் போயா, நீ என்ன நீயா சொல்றது? என்மே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவனி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி இதை சொல்லிருக்க போல உங்களை விட்டுருவா. சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்த மாதிரி நான் பாட்டு சிவலில் இருந்தோல நீ பேசுற. உனக்கு என்ன பேசுறதுனா பேசுறீங்க? பேசுங்க. நீ நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டியா? நீ என்னங்க சொல்றது? அவங்க சொல்றீங்க இல்லையே. உங்களை வெற்றி பெறணும் சொல்லிட்டு இல்லடா. அண்ணே இது நேரத்தை பார்க்க மாட்டேனே. நீங்க வந்தா கொலவடி ஆயி போறோம். அவரக்கு பேசு. நீங்க நில்லுங்க. பேசி காலப்படுத்தற. இல்ல அப்படி இல்ல. தெரியலையா? ஓ புறத்தவே. நீங்க வாங்க சாமி. நீங்க பேசுங்க அங்க போங்க. நீங்க எங்க போறீங்க? நீங்க என்னமோ லோகிதாச மாதிரி கோச்சு கோச்சு போறீங்க. தெரியலையா? நான் விட மாட்டேன். பேசுங்க நீங்க. விடவே மாட்டேன். என்னை அவுத்து பார்க்கணும் சொன்னீங்கல்ல, பாப்போம். புத்திமான் பலவானாவான் பலமுலான் புத்தியிட்டால் எத்தனை விதத்தில் மிதந்து வந்ததும் மற்ற சிங்கனை குறுமையில் கூட்டு சென்றே உற்றதொரு நேற்றில் சாய கட்டி ஓமை உணாம் என்று சொன்னார்களே. காவிற்கணம் காவிற்கழகம் கல்விக்கழக மரபாடம் கோவிலுக்கு அழகு கோபுரம் வயலுக்கு அழகு செந்தல் நாவிற்கு அழகு சொல் என முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். என்னடா பேச்சு? சத்தியமா ஒரு நகைச்சுவை நடிகை இவ்வளவு கவி பேசுவாங்க தெரியாது. உண்மையாவே எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. என் குருநாதர் பேரை நான் காப்பாத்துவேன். அவ்வளவுதான் நம்மளுக்கு. பேசுங்க பேசுங்க. இல்ல தெரிஞ்சது அவ்வளவுதானே. 10 கவிதை. இந்த 10 கவியை படிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணான்ட்டு அங்கேருந்து ஆட்டிக்கிட்டு இதில் வர தனி காரில் வருவீங்களோ? எங்களோட வண்டியில் வர மாட்டிய தனியாக காரில் வருவீங்களோ? என்ன நீ தனி 2 வீலர்ல நான் தனி காரில் வரக்கூடாது. நான் கூட காரில் வருவேன். உங்களுக்கு அதுக்கு வேற தனியாக நாங்கள் டீசல் காசு கொடுக்கணும். எந்த ஒரு நான் கேட்டிருக்கேன். 10 கவியை படிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா உடப்பம் பட்டின ஆட்டிக்கிட்டு என்னடா இங்கே வந்து தலைவர் ஊரில் என்ன எப்படி அசிங்கப்படுத்துற? அது நம்ம அப்பா ஊர் தான். நம்ம அப்பா அவங்க ஊரில் தான் நான் பேர் எடுக்கணும். சரிடா. எல்லா ஊருக்கும் அப்பா நாடகம் பார்க்க வர முடியுமா? நம்ம ஊரில் அப்பா இருந்து பார்க்குறாங்க. இப்போ தமிழ் வந்து நல்லா நடிக்கிறானே எப்படியே நான் வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனா தமிழ் வந்து நல்லா சிறப்பாக பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பண்ணுறானே அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படியா? சரி இருக்கட்டும். பேருக்காக எதை வேணாலும் செய்வேன். அவர் யார் முடிக்க சொல்றதுக்கு? அவர் முடிக்க சொல்றாரு. ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு சம்பளம். நீங்க பேசுங்க. அரும்பு கொடி அந்தமனம் கொண்டுமோ கரும்பு கொடி எட்டிக்கு மகமா இரும்பு கோணி யானை வெல்லலாம் நரம்பு கோணி நாமதல் கெச்சோர் வாழ்நானே முத்தித்திர பத்தித்திர அக்திக்கிற சக்தி திறன வித்துக்குரு முத்துக்கு என ஓதும். அருமையா சொன்னீர்கள். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால்
சொன்னங்கள் சுருக்கென்று சொல்ல பெடவாதாம் என்று சொன்னார்கள். மந்திரமாவது நேரு வானவர் மேலு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு செந்தூர் வாய்மைப்பங்கன் திரு ஆளவாயின் திருநீர் என்று சொல்லி சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லி செய்வாக்கேவர் என்ன குலமால வெற்கன படாமாவை பாதிரிய பரன் சொன்னார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே வெட்டனவே மெத்தனவே வெள்ளலாம் வேளத்தில் பட்டுருமோ கோல் பந்தில் பாயாது நெற்றின் வைக்கும் வரை பசுமரத்தின் ஆணிவருக்கு நிற்கும் சொன்னார்களே. காரகார காரகார காவலிக்காவரன் போற 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 போடுகின்ற புண்ணியன் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூக்கவே மாற 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 மாமியாரை ஏறவே சார சார சரக்கு போடுது தூங்கவே. ஐயய்ய என்னடா வித்தியாசமான கவி இதுதான் நல்ல பெரிய பெரிய கவி. ஏன்னா இந்த கவியை சொன்னோன்னே என் கவி கூட மறந்து போயிருப்பாரு. இன்னும் நிறைய கவி இருக்குது, நீங்க சொல்லுங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் உயர்ந்தா நாம் உயர்வோம் என்று சொன்னார்கள். ஏன் உச்சி மண்டல சுருகுது ஒன்னும் நம்ம பாக்கியில கிருகுது ஒண்ணு கிடைக்குமோ சொருகுது. மற்கொண்ட விரும்பியத்தான் மாநகர விட்டுக்கு வந்தேன் சொற்கொண்டு வாவின் சுவை இருவார் எங்களில் விற்கொண்டு வரைக்கு வேலை தரும் கூலி நெற்கொண்டு போல் இல்லா என் நெடுச்சுவரன் சொன்னார்கள். அருவா மீச கொடுவா பார்வை ஆறு முக கைய வச்சா தூள் பையூருளே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறியேன் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாலாய முடியாது என்று சொன்னார்களே. அண்ட காக்கா கொண்டை காரி ரெண்டக்கா 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 எந்த ஊர் என்றீர் இருந்த ஊர் நிகழ்ந்தீர் அந்த ஊர் செய்தி அறிகிறோ வந்த ஒரு முப்பாலம் மாலாய் முடிவு சூரியமாய் அப்பாலம் பாரி என்று அறியன்னு சொன்னாங்க. அண்ணனை பார்த்தைய அப்பத்தை கேட்டிய ஏ ஏ ஏ நான் அண்ணனை பார்த்தியா அப்பத்தை பட்டினத்தார் புராணம் ஊத்தை கொள்கிற மண்ணை கிடத்து உதிரப்புடன் உண்டை